ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் ஆதியாகமம் 46வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். யோசேப்பு தனது வீட்டாரோடு மீண்டும் ஒன்று சேருகிற காரியமானது இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எகிப்துக்கு செல்லுகிற வழியில் வரலாற்று புகழ் பெற்ற பெயர்செபா என்னுமிடத்தில் தனது வண்டியை நிறுத்தி தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனை அவன் அங்கே தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஈசாக்கை பலியிடும்படிக்கு ஆபிரகாமிடம் தேவன் கட்டளை கொடுத்த இடமும் இதுவே ஆகும். ஈசாக்குக்கு தேவன் காட்சி தந்த இடமும் இதுவே. இப்பொழுது அவர் யாக்கோபை உற்சாகப்படுத்தும்படி அவனுக்கு காட்சி தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு காட்சி தந்த 7 தடவைகளில் இதுவே கடைசி தடவையாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது அந்த வாக்குறுதி யாக்கோபு மீண்டும் கானானுக்கு வருவான் என்பது போல அது தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அவன் எகிப்தில் இறந்து போனதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த வாக்குறுதி 2 வழிகளில் நிறைவேறினதாக நாம் கூற முடியும். அவனுடைய உடல் அடக்கம் செய்யும் பொருட்டு கானானுக்கு கொண்டு வரப்பட்டது. யோசுவாவின் காலத்தில் இவனுடைய வழித்தோன்றல்கள் கானானுக்கு திரும்பி வந்தபோது இவனும் திரும்பினான் என்று ஒரு பொருளில் கூட நாம் கூற முடியக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்கிற சொற்கள் அவன் சமாதானத்தோடு கூட மரணமடைவான் என்பதை அது நமக்கு உரைக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. யோசேப்பு தன் தகப்பன் மரணமடைகிற வேளையில் அவனுடைய கண்களை மூடுவான் அப்படின்னு சொன்னால் அவன் மரணமடையும் தருணத்தில் யோசேப்பு அவன் கூட இருப்பான் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பின் நிமித்தம் துக்கத்தோடும் வருத்தத்தோடும் யாக்கோபு நெடுங்காலமாய் கழித்தான். அதனை ஈடு செய்யும் பொருட்டு இந்த தனிப்பட்ட வாக்குறுதியானது அங்கே யோசேப்புக்கு கிருபையாக ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று தனிப்பட்ட விசேஷித்த வாக்குறுதிகளை அவர் வைத்திருக்கிறார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அங்கே ஆண்டவர் யாக்கோபுக்கு கடைசி நாட்களிலே நீ நெடுநாளாய் துக்கப்பட்டு உன் மகனை இழந்துட்டோமே, மரித்து போயிருப்பானோ பார்ப்பேனான்னு சொல்லி இருந்த அந்த காரியங்களை மாற்றி நான் உனக்கு கிருபையாக அந்த யோசேப்பு நீ நேசித்த மகன் உன்னோடு கூட உன்னுடைய மரண காலத்தில் இருப்பான் என்கிற அந்த வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய உள்ளங்களினுடைய விசாரங்களை துக்கங்களை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் இங்கே யாக்கோபுக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து யாக்கோபு தன்னுடைய சந்ததியாரோடும் தனது ஆடு மாடுகளோடும் தன்னுடைய சொந்த பொருள்களோடும் அங்கே எகிப்தை சென்றடைகிறதை பார்க்கிறோம். 8லிருந்து 27 வரையிலும் பார்க்கிறோம். இந்த பகுதியில் யாக்கோபு மற்றும் அவனுடைய குமாரர் ஆகியோரது குடும்பத்தினுடைய அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு எகிப்துக்கு யாக்கோபோடு வந்தவர்களுடைய அந்த எண்ணிக்கை 66. இந்த வசனம் 66 என்றும் 27வது வசனம் மற்றும் யாத்திராகமம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் 70 என்றும் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் 75 என்றும் வெவ்வேறு எண்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே யாக்கோபோடு கூட வந்தவர்கள் 66. அங்கே யோசேப்பு இருக்கிறான், அவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்த கருத்துகள் இங்கே காணப்படுகின்றன. உத்தேச எண்ணாக இது கணக்கிடப்படுகிறது. 66 என்றும் 70 என்றும் 75 என்றும் அங்கே வெவ்வேறு கணக்குகள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த 70 என்பது ஒரு உத்தேசமான ஒரு எண்ணிக்கையாக காணப்படுகிறது. அதே போல இஸ்ரவேலும் யோசேப்பும் சந்தித்த நிகழ்ச்சி எகிப்தில் மிகவும் வளமான நைல் நதியினுடைய கழிமுக பகுதியில் இருந்த அந்த கோசே நாட்டில் தான் அவர்கள் அங்கே சந்திக்கிறார்கள். 17 வயதில் காணாமல் போன யோசேப்பு இப்பொழுது அங்கே அநேக நாட்களுக்கு பின்பாக கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கும் மேலாக அங்கே யாக்கோபை சந்திக்கிற அந்த நிகழ்ச்சியானது கோசே நாட்டிலே நடக்கிறது. யாக்கோபும் அவனுடைய குமாரரும் அவருடைய மந்தைகளும் தேவையான மேய்ச்சல் நிலங்களை பெற்றுக்கொள்கிறதற்காக இந்த செழிப்பான பகுதியை அங்கே யோசேப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் மேய்ப்பர்கள் என்று பார்வோனிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. எகிப்தியர்கள் அங்கே பார்வோனுக்கு எகிப்தியர்களுக்கு மெய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள்.
அதனால் அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கோசேனில் அவர்கள் குடியிருக்க வேண்டும் என்கிற காரியங்கள் அங்கே அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. கோசேன் நாட்டில் அவர்கள் இருந்த காரணத்தினால எகிப்தியரோடு எந்த ஒரு சமுதாய தொடர்பும் உண்டாகாமல் அவர்கள் இருந்தார்கள். முதலாவது காரணம் அவர்களுடைய இன வேறுபாடு, இரண்டாவது அவர்களுடைய தொழில், இரண்டும் அவர்களது தனித்தன்மைக்கு காரணமாக இருந்தன. அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவர்கள் வலிமை மிக்க ஒரு தேசமாக, ஒரு இனமாக மாறும் வரை தேவன் அவர்களை இவ்வாறு அந்த இடத்துல கோசே நாட்டில் அவர்களை எந்தவித எகிப்தியரோடு கூட சமுதாய தொடர்பு இன்றி அவர் அங்கே தனியாக வாழ வைத்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகளை சாதகமாக்குகின்ற யோசேப்பு என்கிற காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பு எகிப்தில் மிகவும் பிரபலமானவராக இருந்தார். எகிப்து மக்கள் பார்வோனை விட ஒருபடி மேலே எண்ணக்கூடிய அளவிற்கு அங்கே தேவனினுடைய பிரதிநிதியாக கருதப்பட்டவராக, விசேஷித்த ஆவியுடையவராக அவர் எண்ணப்பட்டவராக இருந்தார். இப்பொழுது அவரது குடும்பத்தினர் எல்லாரும் வந்தாச்சு. அவர்கள் மெய்ப்பர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். இதனை நன்கு அறிந்திருந்தும் யோசேப்பு அதனையே சாதகமாக்கி தனது ஜனம் களப்பற்ற தூய்மை உள்ளதாக வாழவும் செழிப்பான இடத்தை பெறவும் அதை வாய்ப்பாக்கி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நான் பார்வோன் அரண்மனைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து குடி வைக்க முடியாது. அதனால் அவர்கள் கலப்பின மக்களாக எகிப்தியரோடு சமுதாய தொடர்புடையவர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக மெய்ப்பர்கள் என்கிறதை காரணம் காட்டி அவர்களை வளமான மேய்ச்சல் மிகுந்த அந்த நைல் நதிக்கு பக்கத்தில் இருக்கிற கோசே நாட்டில் அவர்கள் குடியிருக்கும்படியாக அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அவர்களை எகிப்தியரிலும் புனிதர்களாக காட்டி செல்வாக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவலும் அவனுக்கு இல்லை. இந்திய கலாச்சாரத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவம் எதிர்கொள்கின்ற சிக்கல் என்னென்னா, ஜாதி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டு வரும் ஒருவர் இதனை எந்த மனநிலையோடு கூட எதிர்கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஜாதியாகும் போது நமக்குள் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை அங்கீகரிக்காத சமுதாயத்தில் நாம் உயர்ந்த ஜாதியை குறித்து கூறி நாம் ஏமாற்றுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. தேவன் நம்மை எழுப்பிய கலாச்சார பின்னணியை குறித்து நம்ம சொல்லுகிறதற்கு நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் உயர்ந்த கலாச்சாரம் என்று மேன்மை பாராட்டுகிறதற்கும் எதுவும் இல்லை. அனைவரும் ஒன்று போலவே ஒரே கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஜாதி மேன்மையெல்லாம் பாவ பெருமை அந்த மேன்மையை சார்ந்ததாக காணப்படுகிறது. அதனை குறித்து வெட்கப்பட வேண்டுமே தவிர மேன்மை பாராட்டுகிறதற்கு நம்மிடத்தில் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் கிறிஸ்தவன் புது சிருஷ்டி என்ற அணுகுமுறையால் தாழ்வு மனப்பான்மையை உதறிவிட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும். நான் ஆண்டவருக்குள்ளாக புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பழைய சாயலானது அதை களைந்து போட்டு விட்டுட்டு நான் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்கிற காரியத்தில் நிமிர்ந்து நிற்க வேண்டும். சாதி பெருமைகள் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டி தரக்கூடிய அந்த உயர்ந்த மனப்பான்மையை எரிந்துவிட்டு தாழ்மை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ முற்பட வேண்டும். நம்மை குறித்த உலகம் காட்டுகின்ற அந்த அடையாளங்கள் ஒரு சிலரை ரட்சிப்புக்கு வழிநடத்துகிறதற்கு ஏதுவாக அமையுமாயின் அதனை நாம் பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர நாம் தெளிந்த பார்வையோடு கூட சமுதாயத்தில் வாழ வேண்டும். சமுதாயத்தில் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அரசியல் தன்மை சார்ந்த அந்த காரியங்களுக்காக நம்முடைய காரியங்களை சாதகமாக்கி கொள்ளக்கூடாது. நம்ம யோசேப்பை போல சூழ்நிலைகளை சாதகமாக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் அருமையாக கடைசி நாட்களில் யாக்கோபினுடைய இருதயத்தின் பாரங்களை புரிந்து கொண்டவராக, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கடைசி நாட்களில் அங்கே யோசேப்பினுடைய கண்களினால்
அங்கே யாக்கோபினுடைய கண்கள் மூடப்படும் என்கிற வாக்குறுதியை கொடுத்து அவன் எஞ்சிய நாட்களில் யோசேப்பை அவன் சந்தித்து அவனோடு கூட மகிழ்ச்சியாய் வாழுவான் என்கிற அந்த துக்கத்தை மாற்றி சமாதானமான ஒரு மரணத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை தருகிற தேவன் இருதயத்தின் ஆழங்களில் உள்ள விசாரங்களை எடுத்து போட்டு நம்முடைய காரியங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.